தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியை அடுத்த பூண்டி மாதா கோவில் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி சென்னையைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். நீரில் மூழ்கி மாயமான 3 பேரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, வணக்கம். கூடுதல் விவரங்கள்னு சொல்லுங்க. வணக்கம். அதாவது சென்னையை சேர்ந்த எழும்பூர் அடுத்த நேரு பார்க் ஹவுசிங் போர்டிலிருந்து குடியிருந்து வருபவர்கள் ஒரு 18 பேர் ஒரு குடும்பமாக ஒரு வேனில் கடந்த 6ஆம் தேதி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலய தேர்பவனி திருவிழாவில் கலந்து கொண்டு விட்டு இன்று தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள பூண்டி மாதா பேராலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்தவர்கள் பூண்டியை அடுத்து உள்ள மகிமைபுரம் என்ற இடத்தில் அவர்கள் உணவு சமைப்பதற்காக அங்கு வாகனத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சென்னை நேரு பார்க் பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவருடைய மகன்கள் பிராங்க்லின் வயது அவருக்கு 23, அதேபோல ஆண்ட்ரோ அவருக்கு வயது 20 மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர் வயது 30, கலையரசன் வயது 20, மனோகரன் வயது 19. இவர்கள் 5 பேரும் ஆற்றில் அந்த கொள்ளிடம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது நீரின் வேகத்தின் காரணமாக அவர்கள் நீரில் மூழ்கி இழுத்துச் செல்லப்பட்டனர். இவர்கள் கலையரசன் கிஷோர் ஆகிய 2 பேர் சடலமாக தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மேலும் 3 பேரை தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து கடந்த ஆண்டு இதே நாளில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 6 பேர் இதே இடத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது இதே மாதிரி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு வந்த சென்னையைச் சேர்ந்த 5 பேர் அதே இடத்தில் நீரில் மூழ்கி இருக்கிறார்கள். 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.